வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமாயணத்தில் ஒரு கதை வரும். அண்ணனும் நோக்கினான், அவனும் நோக்கினான். ராமனும் சீதையும் பார்த்ததோட அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. அங்கே ராமன் இப்படியில் இருக்கிற சீதையை பார்க்கும்போது அவளோட வசதியோ அவள் உடம்போட அழகோ அவை கண்களுக்கு தெரியல, அவன் கண்களை மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி ராமனை பார்க்கும்போதும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற வசதியோ பணபலமோ எதுவுமே தெரியல சீதைக்கு. அவனோட கண்களை பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்கும். கண்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இன்ஃபேக்சுவேஷன் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே கண் மட்டும்தான். போதை அப்படின்னு சொன்னால் மது, சிகரெட் இதெல்லாம் கூட போதை கிடையாது. கண் மட்டும்தான் என்னை கேட்டால் போதைன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பொருளை கண்ணால் பார்த்த அடுத்த செகண்டு வீடோ இல்லை ஒரு பொண்ணோ இல்லை நகையோ இல்லை யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, நாம் பார்த்தோன்னு பிடிச்சு போகிறது அந்த போதை எங்கேருந்து வருது அப்படின்னா கண்களில் இருந்து மட்டும்தான். ஏன் ஒருத்தரும் சொல்கிறேன்னா, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்து முடிச்சுட்டு ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னா, இது தேவையில்லை அப்படின்னா ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, திட்டிட்டு கூட போங்க. ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, சரியா? என்னோட கண்கள் அவ்வளோ அழகாகும். அந்த கண்களோட கடைசியாக, இந்த வீடியோவோட கடைசியாக ஒரு ஃபோட்டோஸ் 3 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் என்னோட கண்கள் குறை விழுகிறதுக்கு முன்னாடி என்னோட கண் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள். திருப்பி ஒரே ஒரு கண் மட்டும் குறை விழுந்ததுக்கு அப்புறம் 60% குறை விழுந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி போட சொன்னார். ஒரு 10 நாள் சென்றுவாங்க, அந்த குறைய எடுத்து ஒரு 10,000 ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னோட கண்ணை பாருங்கள். அதுக்கப்புறம் தேர்டு ஒன் ஒரு வீடியோஸ் ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்கான், அதோட கண்ணை பாருங்கள். என்னோட கண்ணோட டைரக்ஷனே மாறி இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணில் குறை விழுந்தோடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறத விட அதை எப்படி நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்குறோம். அப்போ இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வந்துச்சு எனக்கு. கண்ணில் இந்த மாதிரி மூக்குக்கு மேலே ஒரு 10 தடவை செய்யுங்க, கண்ணோட 2 பக்கமும் ஒரு 10 தடவை அழுத்தி விடுங்க, நெத்தியில் ஒரு 10 தடவை அழுத்தி விடுங்கன்னு ஏதோ ஒன்று, அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பாட்டியம்மா போட்டிருந்தாங்க. இப்போ நானும் கமெண்ட் போட்டு வந்தேன், பரவாயில்ல இது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு. திருப்பி அதை ஒரு 10 நாள் கரெக்டாக செஞ்சேன். செஞ்சோன்னு தான் தெரிஞ்சிச்சு, அந்த கண்ணோட ஒரு டைரக்ஷன் அப்படியே மாறி போச்சு. அந்த குறை விழுந்த கண்ணோட டைரக்ஷன் மாறி போச்சு. இந்த வீடியோட கடைசியாக ஒரு ஃபோட்டோஸ் தேர்டு ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணோட டைரக்ஷனே மாறி இருக்கும். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கண் ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியல. அந்த கண்ணில் எந்த பார்வையும் கிடையாது, குறை ஃபுல்லாக மூடிடுச்சு. மறு கண்ணும் அதே ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நான் இந்த வீடியோவில் ஒரு ரிலேட்டிவ் வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் கண்ணை எப்படி செக் பண்ணிக்கிறது, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நார்மலாக வீட்டிலேருந்தே செக் பண்ணாலே நம்மளோட கண் எவ்வளோ தூரம் ஃபால்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அடுத்த கண்ணும் அதே ரீசனுக்கு வந்துச்சு. 20% தான் இந்த 2 கண்ணில் தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு கண் ஃபுல்லாக குறையில டைரக்ஷன் மாறிடுச்சு. அப்படின்னா அந்த கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். திருப்பி நான் என்ன பண்ணேன்னா, சரி டாக்டர்கிட்ட போயிடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபுல்லாகவே கண்ணு தெரியாமல் இன்னும் 20% தான் கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். ஒரே ஒரு நாள் டாக்டர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சாகின் கான் அவங்க தான் பார்த்தாங்க. ஒரு ஃபஸ்ட்டு செக்கப் நார்மல் செக் இருந்துச்சுன்னா, இதில் என்ன முக்கியமானா உடம்பு எப்போதும் ஓரளவுனாலும் ஆரோக்கியமாக வச்சு, ஒரு சுகரோ இல்லை ப்ரெஷரோ
இல்லாமல் ஓரளவு உங்கள் உடம்பை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த ஒரு மெடிசனுமே உங்களுக்கு சட்டுன்னு ஒரு டாக்டர்னால கொடுக்க முடியும், எந்த ஆப்ரேஷனுமே உங்களுக்கு ஒரு டாக்டர்னால உங்களுக்கு செய்ய முடியும். அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே ப்ளட் டெஸ்ட்டு ஊசி எல்லாமே போட்டு எடுத்தாங்க. மறுநாள் காலையில் வர சொன்னாங்க. போயிட்டு ஒரு அதிகபட்சம் 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கும். என்னோடய கண்ணில் இருக்க குறையை எடுத்துட்டு லென்ஸ் வச்சுட்டாங்க. அவங்க வந்து ஒரு 16,000 லென்ஸ் இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு 39,000 எனக்கு ஒரு லென்ஸு வந்து ஒரு கண்ணுக்கு தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 30 இயர்ஸில் ஒரு 20 இயர்ஸ் நான் உயிரோடு இருந்தால் கூட என்னோடய கண் பார்வை எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்க சொன்ன எந்த கம்பலும் பண்ணல. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அந்த குறை வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் கண்ணோட லென்ஸு போயிடும், அதுக்கப்புறம் உங்கள் பார்வையை திருப்பி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நான் கேட்டப்போ சரி எனக்கு 39,000 எனக்கு ஒரு லென்ஸ் தேவை அப்படின்னா ரெண்டு லென்ஸு நானே தான் செலக்ட் பண்ணேன். அவங்க எந்த கம்பலும் பண்ணல. அந்த செக்கப்பில் எதுவுமே ஃபால்ட் இல்லை அப்படின்னாலும் மறுநாள் காலையில் போய்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் 5லேருந்து 7 மினிட்ஸ் தான் திருப்பி சும்மா அது முடிஞ்சோடனே ஒரு பஞ்சு மாதிரி வச்சு வெளியில் வந்து உட்கார சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் டாக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே அந்த பஞ்சை எடுத்துகிட்டு பாருங்க அப்படின்னாங்க. ஜஸ்ட் என்னால் உண்மையிலே சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு எனக்கே தெரியல. 1 இயர் ஃபுல்லாகவே கண் தெரியவே இல்லை. ஒரு கண்ணோட பார்வை சுத்தமாகவே தெரியல 100%. அது அவ்வளவு பளிச்சுன்னு அது தெரிஞ்சப்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதோட அந்த சந்தோஷத்தை கூட அதிகபட்சம் ஒரு 7 மினிட்ஸ் ஆப்ரேஷன். அது எவ்வளோ பெயின் இருந்துச்சுன்னா ஒரு எறும்பு கடிச்சா எவ்வளோ இருக்கும் அதில் 50% தான் அந்த பெயின் இருந்துச்சு. மற்றபடி என்ன இல்லை. ஒரு சும்மா அப்படி அழுத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்தளவு தான் அந்த கண்ணில் லென்ஸை வைக்கும்போது இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு லைட் பெயின், அதாவது எறும்பு கடிச்சா கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அது அந்தளவுக்கு கூட கிடையாது. திருப்பி மறுநாள் அதே மாதிரி வர சொன்னாங்க. கண்ணாடியை போட்டு சும்மா நடந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னாங்க. மறுநாள் அதே மாதிரி வர சொன்னாங்க. மறுநாள் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த கல்லை வந்து 80% தான் எனக்கு கண் பார்வை போயிருந்துச்சு. அது அப்புறம் சார் அதே சாயில் சார் தான் டாக்டர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அகர்வாலில் அவங்க தான் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் கொடுத்தாங்க. அதே அவங்களே தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அதிகபட்சம் அவ்வளோதான். மறுபடியும் வந்து வெளில உட்கார சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டாங்க. எனக்கு அந்த பார்வை வந்து ஏன்னா இது கொஞ்சம் ஓரளவு நல்ல கண் அப்படிங்கும்போது லிக்விட்டை ஊற்றி க்ளீன் பண்ணும்போது ஒரு 4 ஹவர்ஸ் வந்து மங்களாக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 6 PM போல் ஃபுல்லாக க்ளீனாக, அதாவது 2 கண்ணும் அவ்வளோ க்ளீனாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே கூட ஆச்சரியம். 4 இயர்ஸாக இந்த கண் பார்வையினால் ரொம்ப மன உளைச்சல் இருந்த உண்மையில அதிகபட்சம் ஒரு 80-85,000 வச்சுனால அது நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இது 85,000 செலவு பண்ணலாமா? நம்மளே நினச்சி பார்ப்போங்க. 1 கிலோ அரிசியை வடித்து வச்சுட்டு போகிறோம், 100 ரூபா. அது ஒரு நாள் நம்ம எங்கேயோ போகிறோம், இல்லை நம்மளால் வடிச்சதை சாப்பிட முடியலன்னா அந்த 100 ரூபா அரிசி வேஸ்ட். ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம், அதை நம்மளால் சாப்பிட முடியாமல் எத்தனையோ நாட்களுக்கு போயிருக்கோம், நம்ம தூக்கி கொட்டிருக்கோம். அந்த 100 ரூபா வேஸ்ட். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணோட ஒரு பார்வைக்காக ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா இனி இருக்க போகிற நாட்களில் நம்மளோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கண் பார்வை நமக்கு கிளியராக தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த 1 லட்ச ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக தூக்கி ஊற்றும் போது ஒரு 100 ரூபா ஒரு நாளுக்கு நமக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கண் பார்வை அப்படிங்கிறது நம்மளோட இறப்பு வரைக்கும் இருக்க போது அந்த 1 லட்ச ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படிதான் நினைக்கிறேன்.
ஏன் இதை கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, கண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்காக ஏதாவது கொஞ்சம் செலவு பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. நல்லா யோசிச்சா எல்லாருக்குமே தெரியும். மதங்களில் எதுவுமே கிடையாது. சாதிகான் சார் கூட முஸ்லீம் தான் போல. நமக்கு கடவுள் யாரையாவது ஒருத்தவங்களை அனுப்புவாங்க அப்படின்னா எந்த மதத்தில் இருந்தால் நான் கடவுள் தானே. ஏன்னா கண்ணே தெரியாமல் இருக்கிறது, கண்ணை கொடுக்கறது அப்படின்னா டாக்டர்ஸ் ஆகுவாங்க. நம்ம பணம் செலவு பண்ணாலும் அவங்களும் நமக்கு கடவுள் மாதிரி தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னோட வீடியோஸ், இந்த வீடியோஸில் கடைசியாக அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட கண் இருந்த அழகு, அடுத்து குறை விழுந்தது இந்த கண்ணாடி போட்டுருந்தது. தேர்ட் ஒன், ஒரு கண்ணோட டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்போ இதுக்கு அதிகபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் 4 நாள் தான். ஒரு நாள் செக்கப், 2 நாள் 2 கண்ணு, 4வது நாள் ஒரு செக்கப். அவ்வளோ நான் 4 days தான். என்னோட கண் 100% எனக்கு திருப்பி கிடைச்சிச்சு. இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இப்படி தான். நாம் அதிகபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஒரு ஃபன்னி வீடியோ, ஒரு டான்ஸ் வீடியோ, ஒரு மியூசிக்கல் வீடியோ, அதிகபட்சம் மனுஷங்க பார்க்குறது செக்ஸ் வீடியோ, இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதையெல்லாம் விட மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குது. நாம் இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட கிடைக்கல, அது ஆசைப்படுறது கூட கிடையாது. வீடியோ ஓப்பன் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு கேட்டகரி, ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், சமையல், இப்படி ஏதாவது ஒரு கேட்டகரி மட்டும்தான் பார்க்குறதே தவிர அதிகபட்சம் மெடிக்கல் ஃபீல்டு பற்றி நம்ம வீடியோவை பார்க்குறதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சேர்ந்தவங்க அப்பா அம்மா, இல்லை நாம் பெற்றவங்க, இல்லை நம்மளோட கூட பிறந்தவங்க, ரிலேட்டிவ்ஸு, யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ மெடிக்கல் பற்றி சம்மந்தம் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஏன்னா இதை சர்ச் பண்ணியே நான் பார்க்காததுனால தான் இது இவ்வளவு ஈஸியாக நமக்கு அந்த கண் தெரியும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் 4 இயர்ஸாக கண்டினியூவாக 4 இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்வைகள் மங்கும்போது எனக்கே தெரியல. அதுவும் 1 இயராக ஃபுல்லாகவே கண்ணே போச்சு அப்படிங்கிறப்ப, ஒரு கண் போச்சு, ஒரு கண் 80% போச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக கூட ஆச்சு. இந்த கண்களில் டைரக்ஷனும் மாறினதுக்கப்புறம் இது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு. கண் விஷயத்துலாம் எந்த எக்ஸசைஸும் செய்யணும்னு தயவு செய்து யாரும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த கடைசியாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த கண்ணோட டைரக்ஷன் எவ்வளோ மாறி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு 2 கண்ணில் லென்ஸ் வச்சதுக்கப்புறம் என்னோட கண்ணு திருப்பி கிடச்சிது. இதை நான் 3 நாள் ஆச்சு. 3 நாள் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 நாள் லென்ஸு வச்சு அந்த 3 நாள் சேர்ந்து தான் அந்த கண்ணாடியை பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு பயம், நம்ம கண்ணு அவ்வளோதான் போச்சு, ஒரு கண்ணோட டைரக்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு. தயவு செய்து கண் விஷயத்துலையோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாமே இப்போ ஈஸியாக இருக்குது. என்ன நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறதில்ல, அதை பார்த்துட்டு சரியான டாக்டர்கிட்ட போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் உடம்பு ஓரளவுனாலும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அப்போ தான் டாக்டர்ஸ் மேலே பழி போடாமல் நமக்கான ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்தில் கிடைக்கும். உடம்புல அவ்வளோ வியாதியும் வச்சுக்கிட்டு, சுகரை வச்சுக்கிட்டு, ப்ரெஷரை வச்சுக்கிட்டு உலகத்தில் எதையும் தடுத்துடலாம் முடியாது. அதனால் ரொம்ப டென்ஷனாகி ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐயோ இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கலையே, இதை கிடைக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகுது, இந்த டாக்டர் வேணுக்கு செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பழி போடுறதால முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இன்றைக்கி நிறைய நோய் உங்களுக்கே தெரியும், என்ன நோய் எப்போ இருந்து எங்கே வருதுன்னு நமக்கே தெரியும். அப்போ எல்லாத்தையும் விட தேவையில்லாத வீடியோஸு, சமையல், இதை மட்டுமே சர்ச் பண்ணி பார்க்குறத விட கொஞ்சம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதையும் பாருங்கள். ஏன்னா நம்மளை சேர்ந்தவங்களுக்கோ இல்லை நமக்கோ நம்ம பெற்றவங்களுக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கோ சரியான நேரத்தில் அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதை ஏன் இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா, கண்ணை எவ்வளோ தூரம் நீங்கள் சரியாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க.
இந்த வீடியோட ஒரு ரிலேட்டட் வீடியோ கொடுத்துருப்பான். அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே எனக்கு டைமே இல்லைங்க, நான் போனோன்னே எனக்கு முடியலைன்னா எனக்கையும் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் போட்டு வச்சுருவாங்க, ஏன்னா இப்போ மெடிக்கல் அப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கற்பனை இருந்தால் கூட நான் இந்த ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது கண்ணு அந்தளவுக்கு ஃபால்ட் அப்படின்னா அடுத்த செகண்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காது. அதிகபட்சம் ஒரு ஃப்ரீயாகவும் எத்தனையோ இடங்கள்ல கிடைக்குது கண்ணுக்காக. இப்போ நான் போனது வந்து இதுவும் ப்ரமோட்டட் வீடியோலாம் கிடையாது. நான் பட்டதை நீங்கள் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விலாவரியாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து கண்களை செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு, அந்த ரிலேட்டட் வீடியோவில் இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி கண்ணை செக் பண்ணிட்டு, இல்லை ஒரு வேளை கண் அந்த அளவுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்டு ஹாஸ்பிட்டல் போயிடும். ஏதாவது ஒரு கொஞ்சம் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கண் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ராமா கூட நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட நான் படிச்சுக்க சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக இருக்க ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட டைரக்ஷன் இப்போ நான் பேசுகிறது வந்து லென்ஸ் வச்சதுக்கப்புறம். அப்போ இப்போ இருக்க கண் உங்களுக்கே தெரியும், நார்மல் கண் எனக்கு திருப்பி கிடச்சிச்சு. தயவு செய்து கண்களை நல்லா பார்த்துக்கோங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையும் பார்க்குறத விட தேவையான மெடிக்கல் வீடியோவும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா எல்லா மெடிக்கல் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுச்சு, இன்னும் நமக்கு தெரியல, அவ்வளோதான். இணையத்துக்குள்ளே இருக்க 12 வருஷமாக இருக்குது, எனக்கே கூட தெரியல. ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு கண்ணு தெரியும். நான் 4 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, இன்னொரு விஷயத்தோட மறுபடியும் நான் அதை சந்திப்போம். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஓகே, பாய்.